அடா தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. ஏக்கா மாப்பிள்ளை கல்யாண வயசு வந்துருச்சு போல. ஆமாடா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு கூட அமைய மாட்டேங்குது. ஏக்கா என் ஃப்ரெண்டோட பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கு. நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். அப்படியா? உனக்கு சரி நான் சொல்லு, அடுத்த முகூர்த்தத்தை கல்யாணத்தை ஜாம் முடிச்சிருவோம். நாளைக்கே பேசி முடியல தம்பி. மாமா, என்ன வயசாகுதுன்னு இப்ப கல்யாணத்தை பத்தி பேச வந்துட்டீங்க? ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்கு. என்னால என்னையவே பாத்துக்க முடியல. வரப்போற பொண்ணை நான் எப்படி பாத்துப்பேன்? அது இதுன்ட்டு எங்க அம்மா கஷ்டப்பட்டதெல்லாம் பத்தாதா? இனிமே கல்யாணம் அது இது பேச்சோட வீட்டு பக்கம் வராது. கிளம்புங்க முதல்ல வீட்டுல இருந்து. என்னக்கா என்ன சொல்லிட்டு அவன் கிளம்புறேன். என்னடா அந்த பஸ் நேரத்துக்கு வர மாட்டேங்குது. என்னடா பண்ணிட்டு இருக்கற? அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீயே பாத்து கொடுத்தா கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிப்பேன். உனக்கு பார்த்ததே அந்த பொண்ணு தான்டா. அப்பவே நீ ஓகேன்னு சொல்லியிருந்தா அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பல்ல. அவங்ககிட்ட என்ன கெட்டு போச்சு பாத்து. அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்குடா. 2 பிள்ளையா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி எனக்கு அந்த பொண்ணு